ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சார் அவர்கள். ஸோ அவர் இல்லைன்னா இந்த மேடையும் இல்லை, இந்த வெளிச்சமும் எங்கள் படத்து மேலே விழுந்திருக்காது. இந்த வெளிச்சமும் தனஞ்சயன் சாரோட வெளிச்சமும் எங்கள் படத்து மேலே விழுறதுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக தனஞ்சயன் சார் பார்த்துட்டு சர்ப்ரைசிங்காக கால் பண்ணிவிட்டு தம்பி படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுரா அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அது முதல்ல எனக்கு என்ன டவுட்னா, முதல்ல பேசுகிறது தனஞ்சயன் சார் தானா இல்லை வேறு யாராவது வந்து பேசி இது பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஏன்னா 2-3 பேர் அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட் சைடில் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தனஞ்சயன் சார் தான். அதுக்கப்புறம் ஹாய் தம்பி அப்படின்ட்டு அவரோட டோன்லேயே அப்படியே பேச ஆரம்பித்தார். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்றைக்கி நீங்கள் எங்கள் பட விழாவுக்கும் சரி, இந்த படம் எங்களை நம்பி உங்களோட பேனரை ஆக்சுவலாக அவர் கொடுத்தாருன்றதை விட அவரோட பேனரை நான் திருடி உள்ளே போட்டுக்கிட்டேன்னு கூட நான் சொல்லலாம். ஸோ அதுக்கு என்னோட பெரிய நன்றி தனஞ்சயன் சார். சிவகுமார் சார் பண்ண சர்பமில் வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கீபோர்ட் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கேபிள் சங்கர் சார் வந்து சவடாலுங்கிற ஒரு குறுந்திரை படம் ரிலீஸ் பண்ணார்னு நினைக்கிறேன். ஸோ அதிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு இதில் மறுபடியும் கனெக்ட் ஆகிறதில்ல, மிக்க சந்தோஷம். ஸோ டைரக்டர் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் அவருக்கு பலியாடு நான் தான். இன்னும் நல்லா வச்சு செஞ்சுட்டார். இப்படி கிட்டத்தட்ட 4 வாட்டி எடிட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் படத்தை. பட்டு சாங்குக்கு விஷுவல்ஸ் வரும்னு ஆசைப்பட்டேன். பட் அவர் வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் தேவை அப்படின்னு பண்ணியிருக்காரு. பட் இந்த வாய்ப்புக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு. பிகாஸ் எனக்கு அடுத்தடுத்து அவரோட சர்க்கிள் மூலமாக சில வாய்ப்புகள் வர்றதுக்காக விநாயக் துரை அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். கார்த்தி விநாயக் துரை சொன்னாப்புல அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டு படம் பண்ணோம்னு. அவங்க அப்பாவை மட்டும் இல்லை, எங்கள் என்டையர் டீமையும் சேர்த்து ஏமாற்றிருக்காப்புல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட வந்து கதை சொன்னாப்புல, ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னா நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து சென்னை டு சிங்கப்பூர் முடிச்சுட்டு ஃபர்தர் அடுத்த படங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து விநாயக் துரை சொல்கிறாப்புல, ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன படம்னா பண்ணிடலாண்ணா அப்படின்னு. பண்ணிக்கலாம்ப்பா ப்ரொடியூசர்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாமா, பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ட்டு அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். ஆனால் இல்லைண்ணா நான் ரெடி ஆகிட்டேண்ணா பண்ணலாண்ணா. ப்ரொடியூசர் யாருண்ணா? ஆனால் எல்லாம் ரெடியாக இருக்காங்க, நான் பண்ணிக்கலாண்ணா அப்படின்னா. சரி அப்படின்னா பட்ஜெட்லாம் சொல்கிறாப்புல, எல்லாம் தம்பி பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் வாங்கினேன், என்ன நம்பி பண்ணலாண்ணா வாங்கினேன் அப்படின்னாப்புல. ஸோ அங்கேருந்து தான் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜாக வந்து கதை கேட்குறேன். கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணலாம்ப்பா, இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஆக்சுவலாக அது சொல்லலை கார்த்தி. ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா, மேக்கிங் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக மேக்கிங்கில் விட அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணோம்ல, இந்த பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுவோம்ல, ப்ரீ ப்ரொடக்ஷனில், அது வந்து உண்மையாலுமே ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னென்னா, எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்திருந்தாங்க, யாருமே இல்லை. இப்போ படத்தில் இருக்கங்க எத்தனை பேருமே உள்ளார இருந்து ஒரு ஹால் ஒன்று ஹையர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 days, ஒரு 15 நாள் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து எல்லாரும் டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தாங்க. எனக்கு ஈஸியாக இருந்தது, மேக்கிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, எப்போ ஷூட்டிங் போகலாம் அப்படின்னே. ஆனால் ஒரு 10 days வெயிட் பண்ணுங்கன்னா அதுக்கு படம் ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஆரம்பித்தோம். ஒரே ஸ்கெடியூல் தான். நானும் இப்போ நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய படங்கள் சரி இதுவும் சரி, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பணம் இல்லை, அந்த இது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு ஸ்மால் பணம்னால எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வரல. ஸோ அதுக்காக உண்மையாலுமே ரொம்ப அப்ரிஷியேட் விநாயக் துரை. இது எப்படியாவது நமக்கு இருக்கிற பேஷனுக்கு இந்த டேலண்ட் இருக்கா, அது வருமா அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும். ஸோ சென்னை வந்ததுக்கப்புறமா என்னோட ஒரு ஃப்ரெண்டு த்ரூவாக ஃபோட்டோ ஷூட்ஸ், மாடலிங், ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆரம்பிச்சிது. அப்படி கிடச்ச ஒரு வாய்ப்பு தான் வல்லவன் வகுத்ததடா. நான் ஒரு 7-8 படம் பண்ணிட்டேன். நான் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன், கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பண்ணியிருக்கேன். அது போக ஒரு 10 படத்துக்கு நான் ஆக்டிங் கோச்சாகவும் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி இண்டிபெண்ட் படங்கள் பண்ணுறப்ப தான் ஒரு ஆக்டரை நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதில் வந்து நான் வந்து ஒரு அனிமல் எனர்ஜி ஒர்க் பண்ணேன். இந்தியன் டூலையும் நான் ஒரு அனிமல் எனர்ஜி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் வேறு ஒர்க் போயிட்டுருக்கு. ஆனால் இதில் ஒரு அனிமல் எனர்ஜி நான் வந்து ஆக்டிங்கில் பண்ணுறேன் அப்படின்னு விநாயகிட்ட கேட்குறப்ப அதை வந்து ஆர்வமாக ஒத்துக்கிட்டேன். ஏன்னா சென்னை டு சிங்கப்பூரில் நான் பண்ணுறப்ப வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறப்ப நான் ஷார்ட்டுக்கு வந்தாலே பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் இஷ்டத்துக்கு நிறைய எக்ஸ்ட்ரா பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த கேரக்டராக மாறி எதுவும் நடக்கும். டேரக்டர் சூப்பர்ன்ற தப்பு பண்ணிட்டு நிப்பாட்டு அப்படியே கேரக்டராகவே பேசுவேன். இது நல்லா இருக்குது, இது அப்படியே ரிப்பீட் பண்ணி அடுத்த ஷாட்டில் அப்படின்றாங்க. இவங்க எதுக்காக டைலாக் எழுதணும். ஐயோ இந்த ஆள் பாட்டுக்கு ஒவ்வொரு ஷாட்லையும் ஒவ்வொன்று பேசிட்டு போகிறான்,
படத்தோட டியூரேஷனே கூடிருச்சு. ஸோ அந்த படத்தில் எனக்கு பயங்கரமான ஒரு சுதந்திரம், ஒரு ஃப்ரீடம் இருக்குது ஒரு ஆக்டருக்கு. ட்ரெயின்ட் ஆக்டர், நாடகங்கள்லாம் ட்ரைனிங் ஆகிட்டு வரவங்களுக்கு எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் நான் அந்த ஹீரோயினோட அப்பாவை பண்ணும்போது இதே லுக்லாம் வந்து ஒரு பயங்கர நோட்டோரியஸ் நெகட்டிவ் ஷேட் ஒன்று பண்ணியிருக்கேன். அதை முடிச்ச கையோட தம்பி கூப்பிட்டாப்புல கார்த்தி வந்து பண்ணேன். இது என்னோட கரியரில் இது முக்கியமான படமாக இருக்கும், முக்கியமான ப்ரொஃபைலாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லவராக பண்ணியிருக்கேன். தம்பி பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருப்பாப்புல. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு அழுவுற சீனில் நான் வேற லெவல்லாம் அழுது பயங்கரமாக ரொம்ப நிறைய சூப்பராலாம் பண்ணேன். தம்பி இல்லை நான் இன்னும் கொஞ்சம் எப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா 30 செகண்ட் டேக் தான் ஓகே ஆச்சு. திடீர்னு ஒரு தம்பி சொன்னாங்க 32 ஆயிடுச்சுன்னா, அவர் சொன்னது ஒன்றும் இல்லை, அதை செக்கப் பார்த்துட்டு கண்ணிலேருந்து தண்ணி ஒரு சொட்டு அப்படியே வரணும், நீ ஒன்றும் சுருக்க தேவையில்ல, ஒன்றும் சிம்பிளாக லைக் இன்னும் டியர் ஹேஸ் டு கம் டவுன், என்ன வேணுமோ அதை கரெக்டாக கேட்டு வாங்கி ஹி ஓன்ட் காம்ப்ரமைஸ். படம் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும். எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு கார்த்தி தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதற்கு பல 100 படங்களை பார்த்து ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து தேடி கண்டுபிடிக்கணும். அந்த வேலை தெரிஞ்சே தெரியாமல் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், வாரத்துக்கு முன்னாடி தியேட்டரில் போட்டு தான் கூப்பிட்டு காட்டுவாங்க, இப்போலாம் விமியோவில் போட்டு காட்டு, அது வேறு இருக்குது, அது தனியாக க்யூவில் நிற்கும். ஆனால் நல்ல படமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றிச்சுன்னா அந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கேட்டுருவாங்க. அப்படி இந்த படம் வந்து வல்லவன் நோக்கத்து படம் வந்து ரொம்ப நாளாக யாராவது பார்த்துருக்கலாம், இவர் என்னை புக்கை படிச்சிருக்கலாம், அப்புறம் படம் எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு படம் இருக்குது சார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டார் என்கிட்ட. இந்த படம் அந்த 8 மினிட்ஸ் கட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த வல்லவன் நோக்கத்தடா அப்படின்றது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸு, அந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங், இந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி பண்ணுற படப்பிடிப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணி ரொம்ப பெரிய ஆட்களெல்லாம் இருக்காங்க. இப்போ கிறிஸ்டோபர் நோலனாக இருக்கட்டும், ஸ்பீல்பர்க் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் படத்தில் தான் அவங்க வந்து தி ஸ்டார்டட் தேர் லைஃப். பட் ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதை வந்து ப்ரெசன்டேஷன் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், என்ன நம்ம 10 ரூபாய்க்கு பண்ணுறோமா, 100 ரூபாய்க்கு பண்ணுறோமா, 1000 ரூபாய்க்கு பண்ணுறோமா இல்லை, பட் அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அதை பண்ணிடணும். இந்த டீம் அதை பண்ணியிருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 8 மினிட்ஸ் கட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. வல்லவன் வகுத்துதடா நாங்கள் வந்து நிறைய சிறு பட்ஜெட் படங்களை நம்மளால முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 இயர்ஸாக என்னால் முடிஞ்ச பல சப்போர்ட்களை பண்ணிட்டு இருக்கேன். அதில் முக்கியமாக என்னன்னா டிஜிட்டலில் படங்களை கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அமேசான் பிரைம், ஆஹா அப்படின்ற பல நிறுவனங்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்களை நல்லா இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி அவங்கள ரெவன்யூ ஷேர் இல்லைனா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு MG மினிமம் கேரண்டி அமௌண்ட் கொடுத்துட்டு அது பிறகு வந்து ரெவன்யூ ஷேர்ன்ற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் மூலமாக சிறு பட்ஜெட் படங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டீம் இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் ஆரம்பித்தேன்.